أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سرور. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه يبلغ به النبي صلى الله عليه وسلم قال: إذا استجمر أحدكم فليستحمر وترا، وإذا وضع أحدكم فليجعل في أنفه ماء ثم يمتري أو قال النبي صلى الله عليه وسلم. அவர்களுடைய சகோதரர்கள் பெரியவர்கள், நாம் ஒது செய்தப்ப சுன்னத்தான காரியங்கள் என்று நாம் பார்த்திருப்போம். மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவது, அதே போன்று மலஞ்சலம் கழிக்கக்கூடிய சமயங்களில் சுத்தம் செய்யக்கூடிய முறைகளில் ஒன்று கள், இது போன்ற வசுகளை கொண்டு சுத்தம் செய்வாங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, பள்ளிகள்ல இந்த டேலாக்கல்னு ஒண்ணு பிடிச்சி வச்சிருந்தாங்க. எல்லா பள்ளியாசனம் பார்த்தோம்னா இதுக்காக வேண்டிய ஒரு முறைகள் வச்சிருந்தாங்க. டேலாக்கல்னு சொல்லிட்டு அந்த இதுல ஊற்றி வச்சிருப்பாங்க மண்கட்டிகளாக. அதை பிடிப்பதற்காக வேண்டியும் செஞ்சு வச்சிருப்பாங்க. பிடிச்சதுக்கு பின்னாடி போடுறதுக்காக வேண்டி அங்கேயே பீஷா கோட்டையிலே சிறுநீர் கிடைக்கக்கூடிய இடங்கள்லயே அங்கேயே ஒரு டப்பா வச்சிருப்பாங்க. யூஸ் பண்ணதை அந்த இதை போட்டுடணும். இந்த முறைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரேனும் மலஞ்சலம் கழித்துவிட்டு கற்களால் துப்புரவு செய்தால் அதை ஒற்றைப்படையாகவே செய்யட்டும். உங்களில் எவரேனும் ஒது செய்தால் அவர் மூக்கிற்கு நீர் செலுத்தி பின்னர் மூக்கை சிந்தட்டும் என்பதாக கூறினார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதே போல ஹதீதுகள் 2-3 ஹதீதுகள் தொடர்ச்சியாக வருது. ஒது செய்யக்கூடிய சமயங்களில் தண்ணீரை செலுத்தியதற்கு பின்னால் மூக்கு சிந்தினா அப்படின்னு அதுல ஒரு ஹதீது கொஞ்சம் ரசூலுல்லாஹ் ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீதை அறிவிச்சிருக்காங்க. உங்களில் ஒருவர் உறங்கி எழுந்ததும் நித்திரையில் இருந்து விழித்ததும் தமது மூக்கிற்கு நீரை செலுத்தி 3 முறை மூக்கு சிந்தட்டும். ஏனெனில் இரவில் ஷைத்தான் அவரது உள்மூக்கில் தங்குகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களே அறிவிக்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஒண்ணு, நாசிற்கு தண்ணீர் செலுத்தக்கூடியது, மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தக்கூடியது முறைகளையும் சொல்றாங்க, சுத்தம் பண்ணக்கூடிய விதத்தையும் சொல்றாங்க. முதல்ல சிந்திட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, தண்ணீரை வருவதில்லை. தண்ணீரை விட்டு மூக்கிற்கு முதல்ல தண்ணீர் நம்ம செலுத்திட்டு அதுக்கு பிறகு சிந்தணும். வலது கையால் தண்ணீரை செலுத்தணும், இடது கையால் சிந்த வேண்டும். இதுதான் செய்யணும். இது ஒற்றைப்படியாக 3 முறைகள். அது ரசூலுல்லாஹ் குறிப்பா என்ன சொல்றாங்க, தூங்கி எழுந்த உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, முகத்தை மட்டும் தான் நம்ம கழுவுவாங்க. சிலர் கழுவுவாங்க, முகத்தை கழுவுவாங்க, இதோட இருக்கும். ஆனால் மூக்கை சிந்த வேண்டும் என்பதை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. ஏன் அப்படின்னா ஷைத்தான் தங்கி இருப்பாங்க. இதை விட என்னன்னா, சில வீடுகள்ல இன்னைக்கு உள்ளது என்னன்னா, ஜன்னல்கள் இல்லை, இயற்கை காற்றுகள் உள்ளே வரக்கூடிய அளவிற்கு இல்லாத அளவுக்கு மொத்தத்துக்கு அடைச்சிட்டு இருப்பாங்க. அது ஏசி வீடுகளாக இருந்துச்சு அப்படின்னா
இந்த ஒரு நபருடைய சுவாசத்தை மற்றொரு நபர்கள் உள்ளே நாம் நல்ல காற்றுகளை வாங்கி வெளியே வரக்கூடிய சமயத்தில் அந்த காற்றுகளை கெட்ட காற்றுகளாகத்தான் வெளியிட்டோம். இது மனிதனுடைய இயல்பு. உள்வாங்கக்கூடிய காற்றுகள் நல்ல காற்றுகளாக இருக்கும், வெளியே வரக்கூடிய சமயத்தில் கெட்ட காற்றுகளாக இருக்கும். இது போல உள்ள போயிட்டு வெளியே வரும் பொழுது நாம் விடக்கூடிய அந்த ஆக்சிஜன், நாம் விடக்கூடிய அந்த கெட்ட காற்றுகள், கணவன் மனைவி இருக்கிறாங்க, இல்ல குழந்தைகள் எல்லாம் இருக்குன்னா 2 பேரும் 4 பேருக்கு தூங்குறோம், ஒரே ரூம்ல தூங்குறோம் அப்படின்னா எல்லாம் ஃபுல்லா அடைச்சிருக்குன்னா மொத்தத்துக்கு இந்த ரூமே என்ன இருக்கும், வெளி காற்றுகள் வெளியே வருவது போவது இல்லாத காரணத்தினால மொத்தத்துக்கு கெட்ட காற்றுகளாகத்தான் இருக்கும். இதனுடைய கிருமிகள் முதல்ல எங்க ஆண்டோம்னா மூக்குக்கு தான் ஆண்டோம். இந்த மூக்கிற்கும் மூளைக்கும் தொடர்பு உண்டு, நேரடி தொடர்பு. மூக்குக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கு, காதுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கு. அதுதான் ஒருத்தர் மனிதன் ஆக்சிஜன் ஆகினா பார்ப்பாங்க, மூக்குல இருந்து ரத்தம் வந்தா கூட சில்லி மூக்கு குறைஞ்சிருக்குவாங்க, காதுல இருந்து ரத்தம் வருதான்னு பாருங்க. காதுல இருந்து ரத்தம் வந்துச்சுன்னா டவுட் தான் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு மண்டையில் இருக்கக்கூடிய அந்த மூளையுடைய நரம்புகள் ஏதோ பழுதடைந்து விட்டது, அதன் காரணத்தினால இவனுக்கு காதுல இருந்து ரத்தம் வருது, கொஞ்சம் டவுட் தாங்க அப்படின்றான். இதெல்லாம் ஒரு கடிப்புல இருந்து அவன் சொல்லிக்கணும். அதனாலதான் எழுந்த உடனேயே முதல்ல ஷைத்தான் அங்கே அஞ்சு கொண்டு இருக்கின்றான் என்றால், ஒன்று ஷைத்தான் இரவு நேரங்களில் நமக்கு சொப்பனங்களில் வரக்கூடியதன் மூலியமாக நமக்கு தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த மூக்கின் மூலியமாக என்று சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள். நாம் இங்கு பார்க்கக்கூடிய அளவிற்கு பார்க்கும் பொழுது இந்த துகள்கள், தூசிகள், கிருமிகளின் மூலியமாக மனிதனுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது சைத்தானுடைய வழியாகத்தான். இதனால அந்ததின் காரணமாக ஆகலாம் எழுந்த உடனே நாம் மூக்கை சிந்துவது, மூக்கை நாம் சுத்தம் செய்வது அவசியமான ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தி காட்டுறாங்க. இரண்டாவது தூய்மை, மலம் ஜலம் கழித்த உடனே சுத்தம் செய்யக்கூடியது. இந்த மலம் ஜலம் கழித்த உடனே சுத்தம் செய்யக்கூடியது ஒற்றைப்படையான கற்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. மனிதன் உபயோகிக்காத பொருள்கள், அதாவது விலங்கினங்கள் உண்ணக்கூடிய பொருள்களாக இருக்கக்கூடாது. மனிதனுக்கு அவசியமான ஒரு கண்ணியமான முறையில் உபயோகிக்கின்றன அந்த பொருள்களாகவும் இருக்கக்கூடாது. இந்த பொருள்களை வைத்து நாம் சுத்தம் செய்யக்கூடாது. ஒரு பச்சை இலையை எடுத்து புடிங்க லேச தொடச்சிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் கூடாது. அதுபோல இந்த செந்தட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பட்டா அடிக்குமே அது செந்தட்டி தானே, அந்த செந்தட்டி எடுத்து அவன் பச்சை இலைன்னு நினைச்சு பேசிட்டு அந்த இளமத்திரம் தனக்கு இடையூறு அளிக்குதுன்னு ஒதுக்கிடலாம், பாக்கி இலைய எடுத்து தரவிட்டு. ஆக இதன் மூலியமாக சுத்தம் செய்யக்கூடாது. எந்த ஒண்ணு கல் உறிஞ்சக்கூடிய தன்மையுடைய மண்ணாங்கட்டி, மண் கட்டிகள் இருக்கிற இந்ததை வைத்துதான் பேப்பரு, இந்த பொருள்களை வைத்து சுத்தம் செய்யலாம். அது சுத்தம் செய்யக்கூடிய சமயத்தில் ஒற்றைப்படையாக சுத்தம் செய்யணும். இப்ப சிறுநீர் மட்டும் கழிச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு டேலா கல் போதும், ஒரு அந்த மண்கட்டிகள் போதும். என்ன செய்யணும் அப்படின்னா சும்மா நம்ம பிடிச்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனதில்லை. இவன் பிடிக்கக்கூடிய சமயங்களில், ஏன்னா நமக்கு இதெல்லாம் அவசியம் தெரிய வேண்டிய விஷயம், சஃபருடைய நேரத்தில் தான், இந்த பிரயாணத்துடைய சமயங்கள் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். பிரயாணத்துடைய சமயங்கள் தான் நாம் என்ன செய்ய முடியும், இந்த சுத்தம்லாம் செய்ய முடியாது, போராட்டத்தில் அப்படி இருந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப சுத்தம் செய்வதற்கு வழிகள் இருக்குது. இப்ப இந்த நாம் செய்யக்கூடியது அந்த மொட்டைகளில் கற்களை வைத்து விட்டு என்ன செய்யணும், நின்று கொண்டு வலது காலின் மீது இடது காலும், இடது காலின் மீது வலது காலும் தூக்கி போடணும். ஏன் அப்படின்னா சிறுநீரக பை அங்கே இருக்கக்கூடியது, அதில் சற்று அமுக்கணும். அமுக்கிற லெவல் ஆகும் பொழுது இந்த சல்சல் போல் என்று சொல்வார்கள், தொங்கு நீர்கள் என்று. இந்த தொங்கு நீர்கள் என்று சொல்லக்கூடியது அது வெளியேறிடும். இந்த தொங்கு நீர்கள் வெளியேறிச்சு அப்படின்னா மொத்தத்துக்கு என்ன ஆயிடும், இவனுடைய இந்த சிறுநீரகம் என்பது அவனுடைய மர்மஸ்தானங்கள் நிற்காமல் மொத்தமாக வெளியேறிடும். இந்த கல்லின் மூலியமாக உறிஞ்சப்பட்டிருக்கும். இவனுக்கு முழுமையாக தூய்மையாக ஆயிடும். இந்த தேவர்கள் பிடிக்காதே போதும் அவன் என்ன செய்யறான், ஒரு பக்கம் செல்லலாம், அந்த லெவலில் வந்துடும்.
இதற்கு சிறுநீரகத்திற்கு ஒரு கல் போதுமானம். சரி, நாம் மலம் கழித்து விடுகின்றோம் என்றால் ஒற்றைப்படையான முறைகள் எடுக்க வேண்டும். 3, 5, 7 இது போன்ற கல்களை இருக்கணும். இதையும் சுத்தம் செய்யக்கூடிய முறைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, வெயில் காலங்களாக இருக்கக்கூடிய சமயங்களில் அப்பொழுது கற்களை தொடரக்கூடிய சமயங்களில் முன்பகுதியிலிருந்து பின்பக்கமாக இழுக்க வேண்டும். ஒரு கல்லை எடுத்து முன்பக்கத்திலிருந்து பின்பக்கமாக இழுக்கணும். இரண்டாவது கல்லை எடுத்து பின்பக்கமாக இருந்து முன்பக்கமாக இழுக்கணும். மூன்றாவது கல்லை எடுத்து முன்பக்கத்திலிருந்து பின்பக்கமாக இழுக்கணும். இந்த முறைகளை செய்யணும். இதே சமயத்துல வெயில் காலம் இல்ல, பனிகாலமாக இருக்குது. பனிகாலம் மட்டும்தான். இந்த குளிர்காலங்கள், பனிகாலங்கள், மழைக்காலங்கள்ல மட்டும் என்ன செய்யலாம், பின்பக்கத்திலிருந்து முன்பக்கமாக முதன்மையாக தொடங்கணும். முன்பக்கத்தில் இரண்டாவது கல்லை முன்பக்கத்திலிருந்து பின்பக்கமாக தொடங்கணும். இதற்குரிய காரணங்கள் மனிதனுடைய இயல்பான சூழ்நிலைகள், அவர்களுடைய அந்த விதப்பைகள் என்று சொல்லக்கூடியது. குளிர்காலங்களில் சுருங்குதலை ஏற்பட்டோம், வெயில் காலங்களில் இவனுக்கு சுருங்குதல் இல்லாமல் இருக்கும். அப்ப சுத்தம் முதல் கல்லை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய சமயங்களில் தங்களுடைய மனமாகியது இவனுடைய இந்த விதல் பகுதிகளில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது முன்பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். அவனுடைய நஜீஸ்களை முன்பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து பின்பக்கமாக தள்ளினா அப்படின்னா இப்ப இவனுடைய இது ஆகாது. இரண்டாவது கல் என்று சொல்லும் பொழுது இதுவே பாதிக்கு மேல நஜீஸ்கள் வந்துடும். இரண்டாவது கல்லை எடுத்து செய்யும் பொழுது முழுமையான ஒரு அளவுக்கு வந்துடும் நஜீஸ்கள். மூன்றாவது கல்லை கொண்டு இவன் துடைக்கக்கூடிய சமயங்களில் பரிசுத்தமாக முழுமையாக ஆகும். அங்க நஜீஸ்கள் என்பது இருக்காது. அப்ப இந்த கற்களை கொண்டு நாம் சுத்தம் செய்வதற்கு நமக்கு மார்க்கம் சொல்லிட்டு இன்னைக்கு ஜாலாக்கல்ங்கிறதே இல்ல இந்த பள்ளியில். ஏன்னா மனிதனுக்கு இன்னைக்கு ஒண்ணும் சொல்ல போனா நின்று சிறுநீரம் கழிப்பதற்கு மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அனுமதிக்கல. அமர்ந்துதான் சிறுநீரம் கழிக்கணும். ஆனா உங்களுக்கு தங்கடங்கள் ஏற்படுது, முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது, அப்படிங்கிற கூடிய சூழ்நிலைகளில் நின்று சிறுநீரம் கழிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து சிறுநீரம் கழிக்கணும். முடியாத ஒரு பட்சத்தில் நல்ல மனிதர்களே போய்கிட்டு இருப்பாங்க, போகக்கூடிய சமயங்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டோம். இதை அடைக்கிட்டு இருக்க முடியாது. குப்பை மேடுகளாக இருக்கும், இல்ல வேற ஏதாவது நம்ம பப்ளிக் ஜாயிகளுக்கு இந்த சமயங்கள்லாம் போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் செய்யுதுலாம் இப்ப என்ன செய்யறது, அங்க போய் உட்கார்ந்து இது பண்ணோம்னா சிறுநீர் கழிச்சோம்னா நம்ம தலையில உட்கார்ந்து பயந்து போயிடுவோம். அப்ப என்ன செய்ய முடியும், அதுக்குள்ள நின்றுட்டு தான் செய்யணும். அங்க இருக்கக்கூடிய சுத்தங்களை நாம் பார்க்கணும். அதனால அந்த இடத்துல நின்றுட்டு தான் சிறுநீர் கழிக்க முடியும். இப்ப இந்த சமயங்களில் இது போன்ற தங்கடங்கள் அல்லது இவர்களினால் அமர்ந்து இருக்க முடியாத அப்படிக்கூடிய சூழ்நிலைகள் நின்று செய்யலாம். இப்ப நின்று கொண்டு சிறுநீரம் கழிப்பதின் காரணமாக ஏற்படக்கூடியது இந்த சல்சல் போல் என்று சொல்லக்கூடியது துங்கு நீர்கள் ஏற்படும். இவங்க சிறுநீரம் கழிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய சமயத்துல பாருங்க, ஒரு சொட்டை அப்படியே அவங்க சிறுநீர் வர்றது போல தெரியும். பார்த்தோம்னா இவர்களுடைய ஆடைகளிலே ஒரு சொட்டு 2 சொட்டு அப்படியே விழுந்திருக்கும். அதுதான் இந்த தொங்கலில் சிறுநீர் கழித்ததற்கு பின்னாலும் அதில் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சிறுநீர் யூரின் அங்க நிக்குது, அவனுடைய அந்த நலவு பகுதிகள் ஸ்டோராகி நிக்குது. அது 2வது வந்தானே வெளியேறுது அப்படிங்கிறது. அப்ப இவர்கள் இப்படியா கொஞ்சம் சூழ்நிலைகள் வரும் பொழுது இதற்குத்தான் இந்த கற்களை வைத்து சுத்தம் செய்வது என்பது அவசியமான ஒன்றாக. உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய சமயத்தில் நான் சிறிது கணக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. கணக்கணும், கொஞ்சம் முக்காப்ப இதாகணும் அப்படின்னு சொல்றது. இந்த இதெல்லாம் செய்யக்கூடிய சமயங்கள்ல அந்த சிறுநீரகம் ஒரு சுட்டு கூட இல்லாமல் வெளியேறிவிடும் என்பதற்காக சொல்லக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மார்க்கத்தில் எப்படி எவ்வாறெல்லாம் சுத்தம் செய்வது, எதுக்கு வந்து ரசூலுல்லாஹி தயங்கல. சுத்தமத்தை பற்றி அனைத்து விஷயங்களை பற்றி அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களை பற்றி,
அனைத்து விஷயங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த ஒன்றையும் வந்து சொல்றதுக்காக வேண்டி வெட்கப்படவே இல்லை. மார்க்கம் தெளிவான முறைகளில் நமக்கு சுத்தங்களை பற்றி சொல்லியிருக்கு, ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை காட்டினாரோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவங்களாக உங்களுக்கும் எனக்கும் தந்தாருவானாக. வாஹதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.